மயிலோட கடத்தல் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மயிலோட கதையை முடிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தாங்க. விஜய் மல்லி 2 பேருமே போலீஸோட உதவியினால இப்போ மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இப்போ மயிலை பார்க்கவுமே நாகு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த மல்லிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதால நாகுவால் அவங்க கோபத்தை தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ கோவப்படுறாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், ஏதாச்சும் என் பேச்சை கேட்டியா, குடிகாரன் கூட போகாத, உன் வாழ்க்கையை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லி நீ கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு சொல்லி மயில் கையெடுத்துலாம் கும்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நாகுவால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்படிங்கிறதால மயிலை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மயிலுமே வேறு என்ன தான் பண்ண முடியும், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க. ஏதோ தடமாறி போயிட்டேன், இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்பேன், நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் இல்லை, உங்கள் அண்ணன்கிட்ட நான் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் தான் சொல்கிறாங்க, விடுங்க, அவங்க தான் மனம் திருந்தி வந்திருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கா, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை எல்லாத்தையுமே ராஜி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு பொண்ணு வெளியில் போய் சுற்றிட்டு வந்திருக்கிறா, எவ்வளோ கூலாக வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறீங்க, எங்கள் சொந்தங்கள்லாம் இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுது அப்படின்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் மயில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் பேசாதீங்க, வாயை முடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த பையன் கூட நான் போக போகிறேன்னு சொல்கிறப்ப நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்துருக்கணும்ல, நல்ல பையனாக இருக்கான், நீ போ அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்லவுமே இப்போ விஜய் மல்லி 2 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வந்துடுது. மல்லியுமே ராஜியை பார்த்து கேட்குறாங்க. ராஜி பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே, எந்த பிரச்சனை இல்லைனாலுமே கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம மயில் என்ன பண்ண போகிறாங்க, நல்லா படிப்பாங்களா இல்லை பல பிரச்சனைகளை சிக்குவாங்களா அப்படின்னு சொன்னால் மீண்டுமே தினேஷ் வருவாங்க. தினேஷ் கனவுல வர மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காமிக்க இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.